லாஸ்டா மார்க்கெட் ஓப்பன் ஆன நாள் அன்னைக்கு மணப்புரம் பினான்சியர் வந்து 7% மார்க்கெட்ல ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து ஏறுது. சோ கோல்டோட ரேட் ஏற ரீசனால தான் மணப்புரம் பினான்சியர் வந்து 7% வந்து ஏறி இருக்கு. ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிருக்கு. ரூ. 300 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணிருக்கு. மணப்புரம் பினான்சியர் வந்து ரூ. 315 வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல கன்சிடரே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கோல்டோட ராலி கூட இதுக்கு வந்து கம்பெனி ஆகி ஏறிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிசினஸ் வந்து சொன்ஃபுல்லா இருக்குன்ற ரீசனாலே ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க முத்தூட் பினான்சியர் வந்தோம் அப்படின்னா அதுவுமே 2% வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இதுவுமே ஆல் டைம் ஹை கிட்ட தான் வந்திருக்கு முத்தூட் பினான்சியரை பொறுத்தளவுல. சோ இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஏறி இருக்கு. முத்தூட் பினான்சியரை பொறுத்தளவுல 82% வந்து ஏறி இருக்கு. மணப்புரம் பினான்ஸை பொறுத்தளவுல 65% வந்து ஏறி இருக்கு. சோ இந்த எல்லா ரேலியுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்ட பேஸ் பண்ணி தான் வந்து ஏறி இருக்கு. இன்னுமே வந்து இந்த ரெண்டு கம்பெனியுமே ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. யார் யாரெல்லாம் மோத்திலால் ஓஸ்வாலும் அந்த ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸும் வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால் அப்படின்னா கோல்ட் பிரைஸ் வந்து ஏறுது. அந்த இந்த கம்பெனி கிட்ட ஸ்டேபிளான அந்த கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. அண்ட் தென் அசெட் குவாலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இருக்கு. மார்ஜின்ஸ் வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். சோ இது எல்லா ரீசன்ஸும் கமெண்ட் பண்ணி ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன உண்மைதான். பட் ஆனா இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ வந்து இங்க இன்ஜினியரிங் உள்ளயும் அந்த ஐடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகுது அப்படின்றத சொல்றாங்க. அது எங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன்னும் சூப்பரா எடுத்து கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டாடா டெக்னாலஜிஸை பொறுத்தல அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து இவங்க டெக்னாலஜி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க டொமைன் எக்ஸ்பர்டைஸாவும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எந்த டொமைன் உள்ள இறங்கினாலுமே அதை வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவையோ, அதாவது டாடா டெக்னாலஜிஸோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுல்லாவே டெக்னாலஜி ஓரியன்டான சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இப்போ ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்குல்ல. சோ இது இவங்களோட இன்ஜினியரிங்க்கும் சரி ஐடிக்கும் சரி ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து மெர்ஜ் பண்ணிடும். சோ மெர்ஜ் பண்ணி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ எங்க கிளைண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கோ அந்த ஒரு டொமைன் நாலேஜ் என்கிட்ட வந்திருக்கு. அது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜா எங்களுக்கு வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நாங்க வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றத சொல்றாங்க. சோ ஓவராலா என்ன அப்படின்னா ஒரு கிளைண்ட்டுக்கு இங்க ஏஐ யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் அண்ட் ஐடி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த டெலிவரி வந்து கொடுக்க போறாங்க. இன்னும் ஃபாஸ்டாவும் சூப்பராவும் கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஜெப்டாவோட ஐபிஓ பிளான் படி இன்னைக்கான நாள்ல டிஆர்எஸ்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் பண்ண போறாங்க. கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் ஆன அந்த டிஆர்எஸ்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு ஃபைலிங் வந்து பண்ண போறாங்க. $500 மில்லியன் மார்க்கெட்ல வந்து ரைஸ் பண்ண போறாங்க. சோ இவங்க ரைஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா லிஸ்டிங் ஆயிட்டாங்க அப்படின்னா இங்க ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டட் கம்பெனியா வந்து இவங்க இருப்பாங்க. சோ இந்த கம்பெனியோட பிளான் படி அந்த $500 மில்லியன் அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ பாப்போம் இந்த ஃபைலிங் எல்லாம் முடிஞ்சு இந்த ஜெப்டோட ஐபிஓக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்திருக்காங்க. கியூபிட் ஷேர் வந்து இந்த வருஷம் மட்டுமே 500% ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க ப்ரொமோட்டரோட பிளெஜிங் வந்து நடந்துருச்சு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக் வந்து பிளெஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. அது 36% மேல வந்து இருந்துச்சு. அதை வந்து இப்ப ரெடியூஸ் பண்ணி 20% வந்து குறைச்சிருக்காங்க. சோ ப்ரொமோட்டர் பிளெஜ் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட டிரான்ஸ்பரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் இது வந்து இன்வெஸ்டர் மத்தியில இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா ப்ரொமோட்டரோட பிளெஜிங் வந்து நடந்திருக்கும் போது கம்பெனில என்ன இஷ்யூ இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான நோட் வந்து இருக்கும் இன்வெஸ்டர் மத்தியில. பட் ஆனா இப்ப அந்த ப்ரொமோட்டரோட பிளெஜிங் வந்து இப்போ குறைக்கிறாங்கல்ல. சோ இது குறைச்சது ரீசன்னால இங்க இன்வெஸ்டர் மத்தியில இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கியூபிட்டுக்கு சாதகமா தான் இருக்கு. பட் ஆனா இருக்கிற ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா வந்திருக்கு. இங்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையா வந்திருக்கு. இந்த ஒரு ரீசனால இதை கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த கம்பெனி இங்க கரெக்ஷன் அதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்திருக்கு. இந்துஸ்தான் கோகோ கோலா பீவரேஜஸ் லிமிடெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கட் பண்ண போறோம் அப்படின்றது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க டோட்டல் ஸ்டாஃப்ஸ் வந்து 5000 ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க. அதுல 4ல இருந்து 6% ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லிருக்காங்க. 200ல இருந்து 300 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன் இவங்க வேலையை விட்டு அனுப்புறோம்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்க எங்களை ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நாங்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இது எங்களோட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இங்க வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி டிக்ளைன் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தோட அந்த சீசனல் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரெய்னி கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருந்துச்சு. அண்ட் தென் சம்மர் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சம்மர் பீக் வந்து இல்ல சேல்ஸ் வந்து பார்க்கும்போது. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான செட்பேக்கா இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு. சோ அதனால இவங்க குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கட் பண்ணிட்டு அண்ட் தென் காஸ்ட் கட்டிங் வந்து பண்றாங்க. அண்ட் தென் இவங்க சொல்ற மாதிரி அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிக்கிறாங்க. லென்ஸ்கார்ட் நிறுவனம் வந்து ஒரு கொரியன் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. அந்த கம்பெனி வந்து ஆப்டிகல் ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. சோ அந்த ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க போறாங்க. இது கொரியன் கம்பெனியா வந்து இருக்கு. ஐநீர்ன்றதா இந்த கம்பெனியோட நேமா வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அக்யூர் வந்து பண்ண போறாங்க. லென்ஸ்கார்ட்டோட சிங்கப்பூர் மூலமா லென்ஸ்கார்ட் நிறுவனம் இது வந்து பண்ண போறாங்க. சோ இது லென்ஸ்கார்ட்டுக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னா இங்க ஐநீர்ன்ற கம்பெனி வந்து இங்க ஐ டெஸ்டிங் எல்லாம் பண்றோம்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜி கூட சூப்பராவே வந்திருக்கு. அண்ட் நீங்க லென்ஸை பொறுத்தல அது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்டும் உங்ககிட்ட வந்து இருக்கு. சோ இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கிற ரீசனால 2020 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெவன்யூ மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு அந்த ஐநீர்ன்ற கம்பெனி. சோ இது எல்லாமே இவங்க கம்பெனிக்குள்ள வந்தது அப்படின்னா லென்ஸ்கார்ட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா இவங்களோட அந்த ஐவேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களாலே அந்த டெஸ்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அந்த எக்யூப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கைக்கு வந்துடும். அந்த இவங்களால லென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து லென்ஸ்கார்ட்டுக்கு ஒரு குட் அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஃபுட் டெலிவரி அப்புறம் கியூ காமர்ஸ்ல இந்த டெலிவரி பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31ஆம் தேதி ஸ்ட்ரைக் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பீக்கான டேவா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நியூ இயர்க்கான அந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல இந்த டெலிவரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண போதா சொல்லியிருக்காங்க.
என்ன ரீசனால அப்படின்னா அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சோ இங்க ஒர்க்கா வந்து வரும்போது இவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் வந்து கிடையாது. அப்புறம் ஜாப் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரந்தரமா கிடையாது. அப்புறம் சேஃபான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸா வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. சோ இது எல்லாமே வந்து ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. சோ இதுக்கான ஸ்ட்ரைக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது பீக் டேல வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பர்ஜர் பெயிண்ட்ஸ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா சவுத் இந்தியால பெனட்ரேட் பண்ற பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. இங்க டீலர்ஸ் மூலமா சவுத் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா பெனட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கேரளா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் தென் தெலுங்கானா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வந்து கிடையாது. சோ இந்த ஊர்ல எல்லாம் எல்லாமே பெனட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற பிளான்ல வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் ஃபுல்லாவே டீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் மெயினா கர்நாடகால பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1200 டீலர்ஸ் வந்து இருக்காங்க. 4000 டீலர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கான இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க போவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை யாருமே பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஓனா அடிச்சுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஆட்கள் வச்சு தான் அடிப்பாங்க. சோ அந்த ஒரு ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு இன்சென்டிவ் எல்லாம் தர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸ் டீலர் மூலமாவும் அந்த நீங்க பெயிண்டர்ஸ் மூலமாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சவுத் இந்தியால பெனட்ரேஷன் பண்ற பிளான் வந்து இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃபிங் அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் மூலமாவே ஒரு 12% ரெவன்யூ வந்து வருது. அதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பிரீமியமைசேஷனா போவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஓவராலா எப்படி நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சன்ஃபார்மோட யூஎஸ் ஆமான டேரோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்திருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரீகால் வந்து பண்றாங்க. அது ஆன்டி ஃபங்கல் ஷாம்புவா வந்து இருக்கு. சோ எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ரீகால் பண்றாங்க அப்படின்னா 16,664 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீகால் வந்து பண்ண போறாங்க. என்ன ரீசனால ரீகால் அப்படின்னா யூஎஸ்எஃப்டிஏவோட இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்தது. அந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இங்க இம்பியூரிட்டிஸ் இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்பெசிபிகேஷன்ஸுமே டிகிரேடேஷன் வந்து பண்ணிட்டாங்க. சோ அதனால கிளாஸ் 2 ரீகால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெல்த்துக்கே பிரச்சனையா அமையதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால கிளாஸ் 2 ரீகால் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. 17,000 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீகால் வந்து பண்ணிட போறாங்க. சன்ஃபார்மோட யூஎஸ் ஆம் வந்து பார்க்கும்போது டிசிஎஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஜனவரி 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. இந்த கம்பெனி இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. ரெக்கார்ட் டேட்டா 17ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. சோ எவ்வளவு அமௌண்ட் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் தேதி போர்ட் மீட்டிங் அப்ப தெரிய வரும். அந்த Q3 ரிசல்ட்ஸ் அப்போ வந்து தெரிய வரும். இங்க Q2லயே வந்து பாத்தீங்கன்னா ₹11 டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப Q3லயும் டிவிடெண்ட் வந்து தர போறாங்க. ஜனவரி 17ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா இருக்கு. இந்த Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னா வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டீடைல் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால நடந்துச்சு அந்த யாரால வந்து பண்ணப்பட்டது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஇஓ அந்த சிஎஃப்ஓ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்வால்வ்டா அப்படின்ற எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சோ வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க 3G நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்லி 4G மட்டும் தான் இருக்க போகுது. சோ பிஎஸ்என்எல் 3G வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3G வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாங்க. 4G மட்டும் தான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க போறாங்க. 97,481 டவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4G டவர்ஸ் வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. 3G வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடையாது. நிஃப்டி 80 வந்து லாஸ்ட் ஒரு வருஷமா வந்து விழுந்துட்டே இருந்தா கூட அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாவே விழுந்துட்டே இருந்தாலும் கூட லாஸ்ட் ஒரு மந்த்தா வந்து பாத்தீங்கன்னா 6% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால 6% வந்து ஏறி இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஏஇ ரெவன்யூ எவ்வளவு அப்படின்றத செப்பரேட்டா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அசென்சர் கம்பெனி செப்பரேட்டா வந்து சொன்னாங்கல்ல. சோ அதுக்கு ஃபாலோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே ஏஇ ரெவன்யூ வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத தனியா சொல்ல ஆரம்பிச்ச ரீசனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏத்துறாங்க. அண்ட் தென் இப்ப ஃபெடரல் ரிசர்வும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் கட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு ரீசனால லிக்விடிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரும். அண்ட் தென் இவங்களோட கிளைண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஐடில. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் பிளஸா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏத்திட்டு இருக்காங்க ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே. 2025ல கோல்டும் சில்வரும் தான் இருக்கிற டாப் பெர்ஃபார்மிங் அசெட்ஸா வந்து இருக்கு. இங்க சென்செக்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 9% தான் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இங்க கோல்டு வந்து 80%, சில்வர் வந்து 150% வந்து ஏறி இருக்கு. சில்வர் தான் இருக்கிற டாப் பெர்ஃபார்மிங் அசெட்டா வந்து இருக்கு. சோ ஏன் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ஏறுது அப்படின்னா இங்க உலக லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் வந்து போய்கிட்டே இருக்கு. அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு. சோ இங்க ஃபுல்லாவே மக்கள் வந்து ஃபியர்ல இருக்காங்க அப்படின்னா அண்ட் இங்க கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர்ல இருக்கு அப்படின்னா இங்க கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். சோ இங்க என்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் அந்த ரஷ்யா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா போர் போய்கிட்டு தான் வந்து இருக்கு. அண்ட் நம்ம ஊர் மேல டாரிஃப் வந்து போட்டு வச்சிருக்காங்க ட்ரம்ப். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ருபி வந்து வீக் ஆயிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இங்க பயந்துட்டு கோல்டு அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நிறைய வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால கோல்டு சில்வரும் வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. அண்ட் நீங்க சென்செக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஏறல 9% தான் வந்து ஏறி இருக்கு. இன்னும் இந்த ரேலி 2026 கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்டு வந்து 4,900 per ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலாம் அப்படின்றத சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லா அந்த டேட்டா ரிப்போர்ட்ஸுமே அதாவது இங்க ஜேபி மார்கன் அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா ரிப்போர்ட்டுமே எடுத்துட்டு
ஒரு அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆவரேஜா இருக்கிறது வந்து 4900 per ounce வந்து பாத்தீங்க அப்படின்னா போகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு கோல்டுக்கு. சில்வருக்கு $100 வரைக்கும் போகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க ஈக்விட்டிஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நிப்டி வந்து ஒரு 30,000 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. 29,000 இருந்து 30,000 பாயிண்ட். அண்ட் தென் நீங்க சென்செக்ஸ் வந்து 1,07,000 பாயிண்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இது ஃபுல்லாவே புல் ரன் போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல சொன்ன ஒரு வேல்யூவா வந்து இருக்கு. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 2024 இப்படி போகும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸோட சம்மரைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. HDFC செக்யூரிட்டிஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால கோல்டு ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களால வாங்க முடியல அப்படின்னா கூட மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்போம். அது மூலமா கோல்டு வந்து வாங்குவாங்கல்ல, அது இவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற ரீசனால MTF வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி வந்து இங்க கோல்டு ETF வந்து வரப்போகுது. 1% வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. 70% ஆஃப் த ஃபண்டிங் வந்து பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 2 லட்ச ரூபாய்க்கு கோல்டு ETF வந்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏன்னா கோல்டு பிரைஸ் வந்து ஏறும். அதனால 2 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் ஆனா உங்ககிட்ட அமௌண்ட் இல்ல அப்படின்னா நீங்க 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 1,40,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா MTF மூலமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சோ நீங்க 1,40,000 நீங்க வந்து கோல்டு ETF வந்து வாங்கிட்டு இவங்க கிட்ட கடனா வந்து வாங்கிட்டு அதுக்கான அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்டான 1% வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். சோ இது வந்து HDFC ஸ்கைல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பை.